வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பார்வதி வந்து துஷார பார்த்து இவர் தான் அவங்க ஹஸ்பண்டான்னு சொல்லிட்டு அரோரா கிட்ட கேட்குறாங்க. ஸோ என்ன நடந்தது காலையில அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மார்னிங் கார்டன் ஏரியால அரோரா அண்ட் துஷார் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்வதி என்டர் ஆகுறாங்க கார்டன் ஏரியா கிட்ட. ஸோ அவங்க வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ரெடி ஆயிட்டீங்க போல அப்படின்ற மாரி அரோரா வந்து கேட்குறாங்க. இல்லடி ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் பண்ணேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அண்ட் தென் ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் அண்ட் தென் டச் அப் பண்ணேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. எனக்கெல்லாம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து நான் அப்படியே எழுந்து மேக்கப்லாம் போடாமல் நான் எப்படி ரியலாக இருக்கணும் அப்படி தான் பிடிக்கும் அவங்க மூஞ்சில் தான் நான் முழிப்பேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே யார் இவர் மூஞ்சிலியா இவர் தான் அவங்க ஹஸ்பண்டா அப்படின்ற மாதிரி டப்புன்னு அங்கேயே துஷாரை பார்த்து கேட்குறாங்க. பட் துஷார் இஸ் பிளேயிங் ஏ சூப்பர் கேம் இன் பிக் பாஸ் ஹவுஸ்ன்னே சொல்லுவேன். ஏன்னா அவர் எதுக்குமே ரியாக்ட் பண்ண மாட்டேன்றாரு. லைக் பிக் பாஸ் திட்டினாலும் வந்து அதை அப்படியே சட்டிலாக எடுத்துக்கிறாரு. அண்ட் தென் அரோரா வந்து அவங்களோட ஃபீலிங்ஸை சொல்கிறாங்க. அண்ட் தென் அவர் நெக்கில் வந்து கிஸ்ஸும் பண்ணாங்க. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது இன்னும் நடக்கலை அப்படின்ற மாதிரியே ஒரு போர்ட்ரையல் அவரோட ரியாக்ஷன்ஸில் இருக்குது. இப்பயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் பார்வதி வந்து அப்படி சொன்னோடனே லைக் அதுக்கு ரியாக்ட் பண்ணிட்டா நம்மளுக்கு பல விஷயங்கள் வந்து வெளியாயிடும்ல. விச் மீன்ஸ் அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றது வந்து வெளியாயிடும். நேற்று அதே மாதிரி எல்லாரும் வந்து கலாய்ப்பாங்க, இங்கே என்னடா அது இங்கே லிப்ஸ்டிக் இருக்குது இங்கே லிப்ஸ்டிக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இன்னும் தெரியாத மாதிரி அப்படியே ஸ்டண்டாக இருந்தார். விச் மீன்ஸ் அவர் லைட்டாக சிரித்தாலுமே வந்து ஓகே இது ஏதோ பண்ணியிருக்காங்க, இன்கேஸ் எதுவுமே நடக்கலனா கூட அரோரா தான் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு போர்ட்ரையல் வந்துரும்னு சொல்லிட்டு அவர் ரியாக்டே பண்ணாமல் சூப்பராக ஒரு கேம் விளாட்றாரு. அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பண்ணார் பார்வதி கிட்ட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லைக் உன் ஆளை நான் எடுத்துக்கிறேன், என் ஆள்கிட்ட நீ போயிடு அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து சொல்கிறாங்க. அது என்ன கான்ட்ரவர்சின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி அங்கே உள்ளே வந்து அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதியோட ஆள் வந்து கமருதினா, அதுக்கப்புறம் துஷாரோட ஆள் வந்து ஐ மீன் அரோராவோட ஆள் வந்து துஷாரா. ஸோ இந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்து என் ஆள்கிட்ட போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா காலையிலே நான் வந்து உன் ஆளை கரெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து ஜஸ்ட் விளையாட்டு தான். பட் அவங்க வந்து இந்த விஷயத்தை வந்து நார்மலைஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. லைக் துஷாரை நான் எடுத்துக்கிறேன், நீ ஆள்கிட்ட போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே துஷார் அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் வர சீன் மாதிரி அரோரா வந்து கை நீட்டுறாங்க. அவங்க கையில் இருக்கிற பேண்டை வந்து பிடுங்குறாரு யார் துஷார். ஸோ அதை பார்த்த பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஓ இதுதான் அவங்க லவ் பேண்டா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை நான் இப்போ தான் தலையிலேருந்து எடுத்து கையில் வச்சேன், அவன் வந்து எடுத்துட்டான் அப்படின்ற மாதிரி அங்கே வந்து அந்த பேண்டை வச்சு ஒரு கேம் வந்து ப்ளே பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த பேண்ட் வந்து தெரியாமல் பட்டுன்னு அடிச்சிருது அரோரா கிட்ட. பத்தியா யாழ் உன்னை எதிர்த்து விளையாடுறான் பத்தியா அப்படின்ற மாதிரி பார்வதி வந்து ஒரு சில விஷயங்கள் ஃபன்னாக பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ காலையிலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபன்னாக டே வந்து ஆரம்பிக்குது. ஸோ எந்த அளவுக்கு வந்து இது போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட் தென் இன்னைக்கு ஜெயிலுக்கு போகிறது யார் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிடும். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன நடக்குது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.